இன்னும் கேள்விக்கான நேரம். ஐயா உங்ககிட்ட நான் கேட்குறேன், இந்த அழகான ஒரு வட்டக்கிணர், இங்கே பிளாஸ்டிக் குடங்கள் போட்ட புகைப்படங்கள் வச்சிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியை உருவாக்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளோடும் சேர்த்து இப்போது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பொருளையும் அவர்கள் இணைத்து அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த குடத்தை தூக்கி கொண்டு வருகிற குழந்தைகள் தண்ணீரால் ஏற்படக்கூடிய துயரத்தின் சான்றுகள். இந்த குழந்தைகள் அவர்களுக்கு குறுக்கெலும்பு ஒடிந்து முதுகெலும்பு வளைந்து அந்த வயது ஆகின்ற வரை இந்த கொடுமை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். நானே ஒரு நீர் இல்லாத கிராமத்திலிருந்து வந்தவன். என்னுடைய தங்கைக்கு என்ன ஆயிற்று, என்னுடைய தாய்க்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியும். பல மைல் சென்று அவர்கள் எடுத்து வர வேண்டியிருக்கும். அந்த தண்ணீரை நாங்கள் பயன்படுத்துகிற போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உணர்வு, எந்த தாயாவது டே பாத்ரா எந்தகடா அப்படி கொட்டுற அப்படின்னு கேட்பாளா, அப்படி கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைமை. தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவே அறிந்து போகிற அளவுக்கான ஒரு சூழ்நிலைமை தான் அது. அதைத்தான் அது உணர்த்துகிறது. இது இந்தியாவின் பிரச்சனை. இந்த பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு மறைபொருளாக ஊடகமாக மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் என்றுதான் எனக்கு புரிகிறது. என்னுடைய பெயர் வெங்கடேசன், வேலூர்லேருந்து வந்திருக்கேன். வெகு நாளாக தண்ணீர் என்ற படம் எடுத்து கூட இன்றைக்கும் தமிழகம் முழுவதும் இந்த தண்ணீர் பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கு காரணம் அரசியல் செய்ய முடியாது என்பதற்காகவே இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியை இங்கே வைக்கின்றேன். எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் தண்ணி யாருக்கும் தரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆக இன்றைக்கு தண்ணி இயற்கையாகவே தட்டுப்பாடு வந்திருக்கு, மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு உண்மை. ஆக இன்றைக்கு தண்ணீர் போதுமான அளவு நமக்கு கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்கின்ற தண்ணீர் கூட பாதாளத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இயற்கையாக நமக்கு மழையின் வாயிலாக அல்லது மற்ற நதிகள் வாயிலாக கிடைத்து கொண்டிருந்த தண்ணீர் இன்றைக்கு கிடைப்பதில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இன்றைக்கு மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு இயற்கையிலிருந்து மாறுபட்டு இன்றைக்கு தொழில் ரீதியாக அல்லது விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி என்ற பெயரால் இயற்கையிலிருந்து நாம் வெகு தூரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் மண்குடங்களை பயன்படுத்துவது தான் நம்முடைய பழக்கமாக இருந்தது. மண்குடத்தில் தண்ணீர் வைப்பது தான் ஒரு பாதுகாப்பான குடிநீர் என்று கருதி கொண்டிருந்த நாம் இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் சொன்ன பாட்டில் தண்ணீர் தான் பாதுகாப்பான தண்ணீர் என்று நினைக்கின்ற மனநிலைக்கு நம்மை நாமே மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சில அரசியல் கட்சிகள் இன்றைக்கு அந்த ஆற்று நீர்நிலைகளில் குடியிருப்பவர்களை ஆக்கிரமித்து இருப்பவர்களை அரசியல் காரணங்களுக்காக அவர்களுக்கு ஏதோ நன்மையை செய்வதை போல இன்றைக்கு அதற்கு பட்டா தர வேண்டும் என்று நாமே போராடுகிறோம். ஆக நாம் இதையும் செய்கிறோம் அதையும் செய்கிறோம். இயற்கை அழிந்து வருகிறது, இயற்கை ஆக்கிரமிக்கப்படுகிறது, இயற்கை தன்மை மாற்றப்படுகிறது என்று போராடுகின்ற நாமே அந்த இயற்கை அடிக்கின்றவர்களை பாதுகாக்கவும் நினைக்கிறோம். அந்த இயற்கை அடிந்தாலும் பரவாயில்லை, அங்கே இருக்கின்ற குடியிருப்பவனுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று நாம் கோருகிறோம். இப்படி நாம் சமயத்துக்கு ஏற்றது போல அரசியல் காரணங்களுக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக, சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நாம் நம்மை மாற்றிக்கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு இயற்கையிலிருந்து நாம் இன்றைக்கு வெகு தூரத்துக்கு விலகி வந்து விட்டோம். இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நீர் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கும் நீர் இல்லாமல் தாவரங்களும் இல்லை, விவசாயமும் இல்லை. இந்த இயற்கையாக இருக்கின்ற இயற்கை ஜீவராசிகள் அத்தனைக்கும் சொந்தமானது. எனவே அதை நாம் மட்டுமே அடிப்பதற்கு அல்லது உபயோகிப்பதற்கு உரிமையானவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பதனுடைய விளைவு இப்படி பண்ற சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இன்றைக்கு தண்ணீரை கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும், சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். எந்த வகையிலும் தண்ணீர் மாசுபடுவதை தடுப்பதற்கு அது யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து போராடுகின்ற மனநிலைக்கும் மக்கள் வர வேண்டும். அந்த மக்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பொறுப்பில்லாமல் ஆட்சியில் இருப்பவர்கள் பேசுகிற பேச்சு தான் முக்கியம். அதில் பொறுப்பு கிடையாது. அது இந்த கட்சி அந்த கட்சியில், திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சி தான் நீண்ட காலம் ஆண்டுக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தண்ணீரை பாதுகாத்து தர வேண்டும் என்ற அக்கறை ரெண்டு கட்சி கிடையாது. தான் முக்கியமானது. ஏரி குளம்லாம் இருக்குது, ஆறுகள் இருக்குது. அது மாசடைந்ததற்கு யார் காரணம்? அரசாங்கத்தை நடத்துவர்கள் தான் காரணம். பொதுப்பணித்துறை, வடிகால் வாரியம் என்ன பண்ணுறாங்க? ஆந்திராவில் தடுப்பணை கட்டி வச்சுருக்கான், பாலாறில். கர்நாடகாவில் தடுப்பணை கட்டி தண்ணி தேக்கி வச்சுருக்கான். பாலாறில் கனகநாச்சி அம்மன் கோயில்னு இருக்குது, புல்லூரில். இன்றைக்கி போய் பாருங்கள், இளநீர் மாதிரி தண்ணிக்குது. தமிழ்நாட்டில் சாக்கடை ஆகுது பாலாறு. கூவத்தை பாலாறு சாக்கடை ஆக்குது யார்? கூவத்தை சாக்கடை யார்? ஆட்சியாளர்கள். அதை ஏன் செக் டேம் போட வேண்டியதான? கூவத்தில்
சாக்கடைக்கு தனியா கால்வா இல்ல, போட்டு அதாவது சுத்தம் இல்ல இல்லையா? நான் இல்ல இல்ல பேசுறேன். அதாவது நீங்க பேசுங்க. எல்லா அதாவது ஆறுகளிலும் இந்த எல்லா கட்சி நான் அந்த கட்சின்னு சொல்லல. இல்ல இல்ல நான்- பொதுமக்களுக்கு நான்- நல்ல தண்ணீரை தருகிற திட்டமோ சிந்தனையோ தமிழக ஆட்சியாளருக்கு அறவே கிடையாது. அறவே கிடையாது. அதாவது தண்ணீர் பற்றாக்குறை மாநிலம் சொல்றோம் தமிழ்நாட்டை. அதாவது இது இல்ல, எல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை மாநிலம் தமிழ்நாட்டை சொல்றோம். இல்ல இல்ல ஆனால் நீர்நிலைகளை பாதுகாக்கிற திட்டம் உண்டா? பாலாறு, காவிரி, முல்லை பெரியாறுல இப்போ ஏன் மணல் எடுக்கிறீங்க? அதுல தடுப்பணை கட்டத்தை யார் தடுத்தாங்க? இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள், காங்கிரஸ் உட்பட எந்த கட்சியும் தமிழ்நாட்டு நீர்நிலையை பாதுகாப்பதற்கு தனி திட்டத்தையோ இந்த படிப்பினைக்கு பிறகாவது தெரிஞ்சிருக்காங்கன்னா திருந்தல் தான். மக்களுக்கு குறை சொல்லாதீங்க. இதுல ஒண்ணு- மக்களுக்கு தண்ணீரை தர வேண்டியது அரசின் கடமை. இல்ல என்ன சொல்லுங்க நீங்க. அதாவது இன்றைக்கு தடுப்பணை கட்டுறது சும்மா வந்து ஒரு வக்ர புத்தியோடு தடுப்பணையில சட்டத்தின் பிரகாரம் வக்ர புத்தியோடு ஏன் எடுக்கிறீங்க? இன்றைக்கு வக்ர புத்தியோடு மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு எல்லா அணைகளிலும் தண்ணி இல்லாத இயற்கையாகவே காலங்காலமாக ஒவ்வொரு அணையிலும் அதனுடைய நீர்மட்டத்துக்கு தக்கவாறு செக் அணை இருக்கு, செக் டேம் இருக்கு. ஐயா, ஒண்ணுமே கிடையாது ஐயா. அதாவது அந்த தரைமட்டத்தை விட ஐயா, பாலாறு தரைமட்டத்திலிருந்து ஒரு அடி ஒரு அணை கட்டல. இருங்க, நான் பேச எது குறிக்கிறீங்க. நான் அந்த ஒரு அடி தண்ணின்னா ஒரு அடிக்கு செக் டேம் கட்டியிருக்காங்க. ஆனா அந்த கட்ட செக் டேம் இருக்கு, மதகு இருக்கு, கலங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்க வந்து எல்லா ஆறுகளிலும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இருக்கு. ஆனால் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து தண்ணி வர்றதில்லை. தண்ணி வராதனால அந்த நீர்பிடிப்பு பகுதிகள்லாம் வந்து காஞ்சி போனதுனால அந்த இடங்கள்ல குடிசைகளும் கழிவு நீரும் சேர்ந்துருக்கு. இந்த நகர்ப்புறத்தில் இவர்கள் தொழிலை கொண்டு வந்து, அது குறிப்பாக தண்ணீரை மிகையாக செலவு செய்கிற தொழிலை தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்க. தண்ணீர் பற்றாக்குறை மாநிலம் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அந்த அறிவோடு நீங்கள் செயல்படுறீங்களா? அரசு நிறுவனங்கள் செயல்படுதா? இப்போ கார் கம்பெனி வந்து ஒரு காரை சுத்தம் பண்ணுறதுக்கு 1000 கேலன் தண்ணி தேவைப்படுதுன்றான். ஒரு கேலன்னா 4.5 லிட்டரு. ஒரு காரை அதாவது 4500 லிட்டர் தண்ணி செலவு பண்ணனா அவ்வளோ கார் கம்பெனி எதுங்க மெட்ராஸை தந்துக்கிறீங்க? அது எந்த கட்சியாக இருக்கட்டும். இப்போ தண்ணியே பத்தலைன்னு சொன்னால் இந்த கார் கம்பெனி கொண்டு வரக்கூடாது. தண்ணீரை செலவு செய்யக்கூடிய கம்பெனியை கொண்டாந்து வச்சுட்டீங்க. அதே போல் நமக்கு தண்ணி இல்லை, பாலாறு காஞ்சி போய் கிடக்குது, தண்ணி வரலன்னு தெரியுது. சட்ட ரீதியாக இந்திய அரசினுடைய சட்டங்களை கர்நாடகமும் ஆந்திராவும் மதிக்கலன்னு சொல்கிறீங்க. சரி, கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் பேசி தண்ணி வாங்கி தராத மத்திய அரசு செங்கல்பட்டு பக்கத்தில் பாலூர்னு ஒரு ஊருக்குது. காஞ்சி போய்கிற பாலாத்துலேருந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் பாட்டில் எடுக்கிறான். எடுத்து அந்த ஒப்பந்தம் போடும்போது சொன்னான் 300 கிலோமீட்டருக்கு தான் தண்ணி வைக்க போகிறோன்னா. டெல்லி என்ன 300 கிலோமீட்டர் இருக்குது? 2000 கிலோமீட்டர் டெல்லி. அது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் விற்கிறான். எங்கே உருப்படும் தமிழ்நாடு? தண்ணீர் பற்றாக்குறை உள்ள ஒரு ஆற்றுப்படுகையிலிருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எங்களுக்கு கிடையாது. 400 அடி ஆழத்துக்கு போயிடுச்சு. 100 அடி, 60 அடி, 50 அடி, 3 போகம் விளைவிச்ச பகுதி காஞ்சிபுரத்தில் பாலாறு படுகை. இன்றைக்கி 400 அடி போர் போட்டால் கூட தண்ணி வரல, போக தான் வருது. இதை கட்டுப்படுத்தினாலே மக்களுக்கு தண்ணி தரலாம். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை தமிழக ஆட்சியாளர்களுக்கு உண்டா? இந்திய ஆட்சியாளர்களுக்கு உண்டா? இந்த கொள்கை தான் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை உண்டாகுது, தண்ணி கிடைக்காத சிக்கலை உருவாக்குது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டும். என் பெயர் வசந்தா, நான் தங்கசாலையிலேருந்து வருகிறேன். எனது கேள்வி அமுதன் சார்கிட்ட. சார், இங்கே எனக்கு ஒரு விஷயம் புரியல. கார்ப்பரேஷன் தண்ணி பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு முறை தான் வருது, அதுவும் அரை நாள் தான் விடுறாங்க. ப்ரைவேட் வாட்டர் பார்த்திங்கன்னா டெய்லியும் வருது. இது எப்படி சார்? கார்பரேஷன் தண்ணி குடிக்கலாம் சாதாரண மக்கள். அவங்க குடிச்சானா குடிக்காட்டானா குட்டிசோரா போனான்னா ஓட்டு போட மட்டும் இருந்தால் போதும். அவ்வளோதான், வேற என்ன இருக்கு? நீங்களாவது பரவாயில்ல, 2 நாளைக்கு ஒரு வாட்டி வருதுன்றீங்க. பாலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய வேலூரில் 9 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வருது. செங்கல்பட்டு பாலாற்றங்கரையிலே இருக்குது, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வருது அங்கெல்லாம். இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா இப்போ ஹூண்டாய் மாதிரி, ஃபோர்டு மாதிரி, நோக்கியா மாதிரி இருக்கிற பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு தடையில்லாமல் தண்ணீர் தரப்படுகிறது. அவர்களுக்கு ஒப்பந்தமே போட்டு தந்திருக்கிறார்கள். தடையில்லா தண்ணீர், தடையில்லா மின்சாரம். நமக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை, அதுவும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், திண்டுக்கல்ல 7 நாளைக்கு ஒரு நாள், ஆத்தூரில் 15 நாளைக்கு ஒரு நாள் என்று தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தண்ணீரை பகிர்ந்தளிப்பதில் கூட மக்கள் பாரபட்சமாக நடத்தப்படுகிறார்கள் என்பது ஒரு துயரம் என்பது என்னுடைய கருத்து. அப்படி பாரபட்சமா மக்கள் நடத்தப்படுறாங்களா? இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் தான் குடிநீர் வழங்குகின்ற பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ளேய வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க கிடைக்கின்ற தண்ணீரை அந்த மக்களுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க.
சில இடங்களில் இன்றைக்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள் அல்லது பல்வேறு அரசாங்கத்தினுடைய முயற்சியால் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கூட இது இந்த நீர்ப்பாசனத்துக்காகவென்று இன்றைக்கு 3669.79 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த ஆண்டில் கூட. ஆக எல்லா வகையிலும் இன்றைக்கு நீர்ப்பாசனத்தை வந்து பலப்படுத்துவதற்கும் விவசாயிகளுக்கு தேவையான நீர், மக்களுக்கு தேவையான குடிநீர், அதுவும் நன்னீராக கிடைப்பதற்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு இது போன்ற சமூக ஆர்வலர்கள்லாம் ஒத்துழைப்பு தந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். முறையான உரிய ஆலோசனைகளை சொல்லி அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வது இந்த நாட்டு மக்களுக்கு பயன்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று தண்ணி மின்சாரம் 2 பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் வந்து ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுவும் அதுக்காண்டி தொழிற்சாலை அமைச்சு அதுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்களாம். அந்த திட்டம் என்னாச்சுன்னு கேளுங்க சார். பாட்டில் வர்றது மட்டும்தான் சுத்திகரிக்கப்பட்ட நீர். குழாயில் வர்றது வந்து அசுத்தமான நீர், அது சுத்திகரிக்கப்படாத நீர் என்றது நம்முடைய மனநிலை தான். ஆனால் அரசாங்கம் வந்து எல்லா குழாய்களும், அது வந்து கிராமத்தில் இருக்கிற குழாய் இருந்தால் கூட அதை வந்து சுத்திகரிக்கப்பட்டு அதுக்கு தேவையான அந்த இது கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ஓரளவுக்காவது அதை வந்து பண்படுத்தி தான் தராங்க. அதுக்கான முயற்சிகள் தான் இருக்கிறாங்க. ஆக அரசாங்கம் தன்னுடைய கடமையை அரசாங்கம் மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து தண்ணி இருந்து அங்கே வாய்ப்பு இருந்து தரலன்னா அங்கே இருக்கிற மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. யாருமே வந்து ஏறத்தாழ ஒரு பஞ்சாயத்தில் வந்து தண்ணி வரலன்னா அதுக்காக அங்கே வாய்ப்புகள் இருந்து அவங்க அதை வந்து தண்ணி தரலைன்னா இல்லாத நேரத்தில் வேறு வழி இல்லை. ஆனால் இருக்கிற நேரத்தில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தண்ணீரை எடுத்து சுத்திகரித்து மக்களுக்கு வழங்க வேண்டிய கடமையில் இதுவரை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் வேண்டுமானால் அதில் குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டியவை, அதை தீர்ப்பதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும். நன்றி. அரசாங்கமே இப்போ அரசாங்க நிகழ்ச்சிகள் இல்லை அமைச்சரவைகள் உள்ள நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இவங்க தண்ணி எங்கேருந்து வாங்குறாங்க அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லை? இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கேருந்து வாங்குறாங்க? பாட்டில் தண்ணி தானே வாங்குறாங்க. அதில் எந்த கம்பெனி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இங்கே இருக்குது. இவங்க சொல்கிறாங்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ இவங்க சுத்திகரிக்கப்பட்ட இந்த தண்ணியை இந்த கார்பரேஷன் தண்ணி தான் இவங்க குடிக்கிறாங்களா? அப்போ இந்த கார்பரேஷன் தண்ணி யாருக்கு? அப்போ இங்கே பன்னாட்டு முதலாளிகள் விற்கிற தண்ணி யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. ஒருபொழுதும் இல்லையா, ஒருபொழுதும் நீங்கள் வந்து இந்த தண்ணியை குடிக்கிறது இல்லை. ஒரு அம்மா கேட்டாங்க, கார்பரேஷன் தண்ணியை வந்து எங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை வருது, ஆனால் பாட்டில் தண்ணி வந்து ஃபோன் பண்ண வந்து வீட்டாண்ட போட்டு போயிடறான். இன்னைக்கு தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க முடியும்னாக்கா அரசாங்கத்தால் கூட முடியாது. ஆனால் அந்த கேன் வாட்டர்னு காரணம் நினைச்சான்னு வச்சுங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு வேலை நிறுத்தம் பண்ணானாக்கா இங்கே எவனும் தண்ணி குடிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, குளிக்க முடியாது. நடந்தது, அது நடந்துச்சு. இன்னைக்கு கூட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதையெல்லாம் தடைப்படுத்திச்சு. இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போய் தான் அதுக்கு வந்து அவங்க இன்னைக்கு அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தி. ஒரு கேள்வி என்ன, இந்த தனியார் பெரும் முதலாளிகள் இந்த தண்ணீரை உறிஞ்சி விற்கிறத தடுக்க முடியுமா முடியாதா? நிலத்தடி நீரை எடுப்பதற்கு அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. நிலத்தடி இன்னும் சொல்ல போனா நடந்து கொண்டுதானே. இன்னும் சொல்ல போனா ஒரு தனியார் தன்னுடைய வீட்டுல வந்து ஒரு போர்வெல் போடணும்னா கூட அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணுன்றது. ஆனா நம்ம கடைபிடிக்கிறது இல்ல. இது வந்து முழுக்க முழுக்க யாருமே அதை கடைபிடிக்காத இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய. இது வந்து போய் இது வந்து மிகப்பெரிய இந்த மக்களை வந்து அச்சுறுத்தி தான் தண்ணி வைக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் நீ சுத்தமான தண்ணி குடிக்கலனாக்கா உனக்கு சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை வந்துடும், வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். இப்போ சமீபத்தில் ஒரு புள்ளிவரம் சொல்லுது, போரில் இறந்த குழந்தைகளை விட வயிற்றுப்போக்கால் இறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் தண்ணீர் தான். அதான் தண்ணீர் தான். அப்போ என்னன்னாக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு பக்கம் மருத்துவர்கள், இவங்களும் பன்னாட்டு முதலாளிகளோடு மிக ரகசியமாக உடன்படிக்கை கொண்டவர்கள். நீ சரியான தண்ணி குடிக்கலனாக்கா உனக்கு சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். அப்போ நான் சரியான தண்ணி குடிக்கிறதுக்கு யாரை நம்ப வேண்டியது இருக்குது? திரும்ப அதே பன்னாட்டு முதலாளிகளை நம்ப வேண்டியதாக இருக்குது. திரும்ப அவங்ககிட்ட நான் போய் தஞ்சம் அடைகிறேன், திரும்ப அவங்ககிட்ட தண்ணி வாங்குறேன். அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா, பன்னாட்டு முதலாளிகள் இருந்து அப்படியே ஒரு சிறு முதலாளிகள் வரையும் சீர்கட்டு அதில் ஒரு கள்ள வணிகமாக மாறி அது ஒரு விதமான
அதாவது எதிர்கொள்ளவே முடியாத ஒரு மாஃபியா கும்பலுக்கு முன்னால இன்னைக்கு தாகம் எடுத்தவன் நின்று இருக்கிறான். ஏதாவது கேட்டா அடிப்பான். தண்ணி சரியில்லைன்னு சொல்லி நீங்க ஒரு வாட்டர் கேன் காரங்கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களை மொத்த தண்ணி கடைக்காரெல்லாம் சேர்ந்து உங்களை அடிப்பான். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னாக்கா அந்த பகுதியில் இருக்கிற அரசியல்வாதி அந்த தண்ணி கடைக்காரன் சப்போர்ட் வருவானே ஒழிய மக்களுக்கு வர மாட்டான். வேணும்னா இவங்களுக்கு தைரியம் இருந்தா இன்னையிலிருந்து இந்த அரசு பாட்டில் தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு உறுதிமொழி எடுத்து இனிமே சட்டமன்றங்கள்லையும் இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்கள் மன்றங்கள்லையும் வெறும் அரசாங்கம் தர தண்ணி தான் குடிக்கும், கார்பரேஷன் தண்ணி தான் குடிக்கணும் ஒரு தீர்மானம் போட சொல்ல மாட்டாங்க. போட முடியாது இவங்களால. இவங்க என்ன தண்ணி குடிக்கணும்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கான ஒப்பந்தங்கள் இவங்க கிட்ட இருக்குது. அந்த ஒப்பந்தங்கள்ல இவங்களுக்கு சும்மா தண்ணி கொடுத்துட்டு இங்க மக்களுக்கு அதிகமாக விலை வச்சு தண்ணி விற்கிற முதலாளிகள் எதுங்க? அது இல்லைன்னு இவங்களால மறுக்க முடியுமா? வெறும் திட்டங்களே பேசுறாங்க. இத்தனை கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், இத்தனை கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்கி இருக்கிறோம், இங்க மதகுகள் கட்டுறோம். அங்க ஏங்க நான் கேட்குறேன், தமிழர் வாழ்க்கையில மதகுகள், ஊரணிகள், கேணிகள், கிணறுகள், ஏரிகள், குளங்கள், அந்த மாதிரி எத்தனை பேர்கள், அந்த வடிவங்கள்லாம் எங்க இப்ப எங்க? அதெல்லாம் எங்க போச்சு? அதை எல்லாம் அழிச்சிட்டீங்க. இதுல எல்லாருக்குமே பங்கு இருக்கு. சர்வதேசிய தண்ணி முதலாளிகளோடு மிகப்பெரிய அளவில் ரகசிய உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் முதலில் தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய, உலகம் முழுவதும் அரசியல்வாதிகள் தான், வேற யாரும் கிடையாது. அவர்களோட வச்சுன்னு இருக்கிற அந்த உறவு தான், அந்த தைரியம் தான் மக்களுக்கு என்ன மாதிரியான தண்ணினாலும் கொடுக்கலாம் அப்படின்ற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. தண்ணியை பற்றி எந்த கவலையும் இவங்களுக்கு இல்லை. மக்களுக்கும் அதனுடைய இயல்பில், அதனுடைய அறியாமையினுடைய இயல்பில் அதுங்களும் அதை பற்றி கவலைப்படாமல் தினந்தோறும் வர தண்ணி ஒரு வியாபாரம் ஒரு விளம்பரம் வருது. தண்ணியில் ஒரு ஊட்டச்சத்தை பற்றி பேசுகிறான். இது தண்ணி கிடையாது, இவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. தண்ணியே சத்து நிறைந்ததுதான்டா, அதில் என்னடா நீ புதுசாக ஊட்டச்சத்து கொண்டாங்க? தண்ணியை தவிர ஒரு சத்தான உணவை நீ தர முடியுமா? மனித உடல் என்பது மிகவும் இயல்பானது, இயற்கையானது. இதற்கு நீ எதுவும் புதுசாக சொல்லி தர தேவையில்லை. இவன் சொல்கிறான்ல, நான் ரத்தம் கண்டுபிடிச்சிட்டேன், நான் மாற்று எதையும் கண்டுபிடிச்சிட்டேன், சிறுநீரம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கேட்குறேன், ஒரு இட்லி சாப்பிட்டா இவனால் மலமாக்க முடியும் ஒரு மிஷின் இவங்க கண்டுபிடிச்சிருக்கானா? நான் இந்த உணவை சாப்பிட்டால் மலமாகும். நான் போய் ஒரு ஆற்றங்கரை ஓரம் போய் நான் குடியிருக்கிறேன்னா அது அவலம் இல்லை. அது யாருக்கு வெக்கம்? எனக்கா வெக்கம்? இந்த அரசாங்கத்துக்கு வெட்கம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல், ஆற்றங்கரை ஓரம் ஒருவன் வீடு கட்டுகிறான் என்றால் அதற்காக ஒருவன் போராடுகிறான் என்றால், ஏன்டா நீங்க வீடு கட்டிட்டு கிடக்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு நிலங்கள் இருக்குது, இவ்வளவு பன்னாட்டு முதலாளிகள் உலகம் முழுவதும் இருக்கிற முதலாளிகள் எல்லாம் இங்க சௌகரியமா வாழ்ந்துன்னு இருக்கும்போது, கம்பெனி கட்டி கோடி கோடியாக சம்பாதித்து கொண்டிருக்கும் போது, நீ என்னடா கூவத்தில் வாழ வேண்டிய தலையெழுத்து உனக்கு என்னடா நிர்பந்தம்? கண்ணகி நகரை போய் பாருங்க. மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதி இருக்கிறதா? ஒரு அரசியல்வாதியை, இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியை ஒரு நாள் இருக்க சொல்லுங்கள் அந்த கொசுவுக்கு நடுவில். அப்படி வாழ்ந்து விட்டால் இவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கலாம். இந்த நாட்டில் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது என்பதற்கு நம்மை தவிர வேறு சாட்சி இருக்க முடியாது. எங்கள் வீடை தவிர வேறு சாட்சி இருக்க முடியாது. நம் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்கள் சொல்லுகின்ற வாக்குமூலத்தை தவிர பெரிய சாட்சி இருக்க முடியாது. வேணும்னா இந்த மைக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே ரோட்டுக்கு போங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் ஒரு கண்ணாடி, கருப்பு கண்ணாடிக்குள்ள உட்கார வச்சுங்க, மக்கள் என்ன பேசுறாங்கன்னு. இவங்க குற்ற உணர்ச்சி இல்லாமல் வீடு திரும்பிட்டாங்கனாக்கா இவங்க நாஜுப்படையில் இருக்கிறவங்களுக்கு சமமானவங்க. இவங்க குற்ற உணர்ச்சியோட இவர்கள் வீடு போயிட்டாங்கனாக்கா அடுத்த தேர்தலுக்கு மக்கள்கிட்ட வரமாட்டாங்க. இது சத்தியம். இருக்குதுன்றதுக்காக இதை வேணா பேசலான்றது இந்திய ஜனநாயகம். இது கருத்து சுதந்திரமே கிடையாது. தயவு செய்து மன்னிக்கணும். இது கருத்து சுதந்திரம் கிடையாது. நீ பேசல, நான் கருத்து சுதந்திரம் கிடையாது. என்னுடைய உரிமையை சொல்லியாச்சு. நீங்க எனக்கு கருத்து சுதந்திரமாக நீங்க தந்தீங்கனாக்கா அது ஒரு விதமான ஒடுக்குமுறை தான். எனக்கு பசி எடுக்குதுன்னு நான் சொல்றத உனக்கு நான் கொடுத்த உரிமைன்னு சொன்னீங்கன்னாக்கா அது உரிமை கிடையாது. அது ஒரு உயிரினுடைய அடிப்படை உரிமை. வணக்கங்க, என் பேர் சௌந்தர்யா, நான் குன்றத்தூர்லேருந்து வரேன். இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நதிகள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி, வைகை, பாலாறுன்னு பல நதிகள் இருக்குது. ஆனாலும் 2025 தண்ணி பற்றாக்குறை நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. இது உண்மைதானா? ஏன் இந்த நிலைமை? அதாவது தமிழ்நாட்டுக்குள் வருகிற நதிகள் எல்லாமே வேறு மாநிலத்திலிருந்து வருகிற நதிகள். தமிழ்நாட்டுக்குள்ளேயே தோன்றி தமிழ்நாட்டுக்குள்ளேயே கடலில் கிடக்கிற ஒரே நதி தாமிரபரணி நதி மட்டும்தான். இது தமிழ்நாட்டினுடைய பூகோள அமைப்பில் ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. ஆனால் உலக அளவிலே நீரை பங்கிடுவது என்பது ஒரு இடத்திலே தோன்றும், அது இன்னொரு இடத்திலே இயல்பாக ஓடி கலந்திருக்கும். இதற்கு இடையிலே இப்போது உருவாகிவிட்ட நாடுகள், நதி எப்போதோ உருவாகிவிட்டது, நாடுகளும் மாநிலங்களும் பிற்பாடு உருவானது. அப்படி உருவாகிற போது இந்த நீரை பயன்படுத்துகின்ற மாநிலங்கள் ரிப்பேரியன் ஸ்டேட் என்பார்கள், பாசனத்திற்கு மற்றதற்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த நீரை தடுக்கக்கூடாது. அப்படி வருகிற போது அதுக்கு ஒரு முறை இருக்கிறது, அதுக்கு சில விதிகள் இருக்கின்றன.
அந்த விதிகள் மீறப்படுகிற போது அல்லது அந்த விதிகளை மதிக்க மறுக்கிற போது சண்டை வருகிறது, தகராறு வருகிறது, எல்லாம் வருகிறது. தமிழ்நாட்டில் இப்போது தாமிரபரணி ஆறு மட்டும் நம்முடைய உள்ளேயே தண்ணீர் தோன்றி அது மறைகிறது. அங்கே சில செக் டேம், ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு டேம், மற்ற இடத்திலே டேம் எல்லாம் கட்டி அந்த பகுதியை பராமரிக்க ஏற்பாடு செய்கிறோம். இப்போது மற்றவர்கள் சொன்னதைப் போல நதிநீர் பங்கீட்டு பிரச்சனையில் காவிரியில், பாலாற்றில் அல்லது தென்பெண்ணை ஆற்றில், முல்லை பெரியாறில் இது போன்றவற்றில் நாம் ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருந்தவை அல்லது மற்றவர்கள் இப்போது பயன்படுத்த எண்ணுகின்றவர்களுக்கு இடையிலே மத்திய அரசாங்கம், நீதிமன்றங்கள் எல்லோரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உருப்படியான முடிவை எடுத்து கொண்டு வந்து விட்டால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும். 2025 என்பது தமிழ்நாடு தொடர்பான பிரச்சனை அல்ல. 2025 என்பது உலகம் தொடர்பான பிரச்சனை. 2025க்குள் உலகத்தில் பல நாடுகளில் தண்ணீர் இல்லாத நிலை, தண்ணீரை சார்ந்து தண்ணீருக்கு என்ன செய்வது என்ற ஏக்கம் என்ற நிலை வரும். இப்போது பெட்ரோல் கிடங்குகள் இருக்கிற இடங்களை எப்படி ஏகாதிபத்திய நாடுகள் ஆக்கிரமித்து, ஈராக்கை போல, சிரியாவை போல ஆக்கிரமித்து அதன் மீது ஆதிக்கம் செலுத்த எத்தனிக்கிறார்களோ, அதற்கு போரை திணிக்கிறார்களோ, அதுபோல் தண்ணீர் வளம் இருக்கிற இடத்தை ஆக்கிரமித்து அந்த தண்ணீரின் மீது ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதன் மூலமாக ஒரு உலக யுத்தமே கூட வரலாம் என்பதுதான் இன்றைக்கு பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிற, ஐக்கிய நாட்டு சபை உட்பட சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஆகவே இப்போது 2025 என்பது உலக பிரச்சனை, உலக நாடுகள் முழுவதும் கவலை கொள்ளுகிற பிரச்சனை. விஞ்ஞானிகள் இதற்கான தீர்வை அவர்கள் ஒரு பக்கம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் இதை சிக்கனமாக எப்படி பயன்படுத்துவது, எப்படி நிலத்தடி நீரை அதிகப்படுத்துவது, அதற்கு அங்கங்கே இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி உதவி செய்வது, அப்புறம் நதிநீர் இணைப்பு போன்ற இந்த விஷயங்கள், குளங்கள், கண்மாய்கள் மற்றவற்றை நாம் பாதுகாப்பது என்பதெல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய வேலைகள். அவைகள் ஒரு நிவாரணத்தை நிச்சயமாக தரும் என்று நான் நம்புகிறேன்.